Hi, my dear Tamil K-pop stans. நான் உங்கள் shit. Why I'm saying Tamil K-pop stans? Why? Fine. Hi, my dear imaginators. Sorry பா, கொஞ்சம் வந்துட்டு மறந்து போயிடுது. சரி, ஓகே, ஃபைன். போன எபிசோட் ஆஃப் விச்சஸ் ரெசிடென்சி எபிசோட் 14 வந்துட்டு நம்ம லாஸ்ட்டில் என்ன பார்த்தோம், ஜேகே வந்துட்டு புரிஞ்சுக்கிறான் இல்லையா, யூனா வெளியே இருக்கா அப்படின்னு சொல்லி டே வந்துட்டு சொல்லவும் இவங்க வந்துட்டு அப்படியே நடிக்கிறாங்க. யூனாக்கு வந்துட்டு தெரியாது இல்லையா, ஜோயாவுக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்கான் செய்கிறான்னு, அதனால தான் நான் உன்னை ஒழிச்சு வச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அம்மா சொல்ல, இந்த பக்கம் டே வந்துட்டு இவ்வளோ நேரம் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, யூனாவும் யூனாவோட அம்மாவும் இவங்க அம்மாவும் வந்துட்டு சிஸ்டர்ஸ்ன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் தான் யூனா ஜேகே யூனா விட்டு பிரிஞ்சுட்டான் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு காரில் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அப்போட்டே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு மைண்டில் ஏதோ போட்டு யோசிச்சுக்கிட்டே அப்போ இந்த ரீசனுக்காக தான் வந்து அவன் விட்டுட்டு போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பான். ஓகேயா, அவள் சிஸ்டருங்கிற ரீசனுக்காக விட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பான். இங்கே உள்ளே வந்துட்டு யூனா வந்து வெளியே வெயிட் பண்ணுறா செய்கிறா அப்படின்னு சொல்லவும் டே வந்துட்டு அப்பையும் அவங்க வந்துட்டு அவர் லவ் பிட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லாமல், அவள் என்னோட இது இல்லையா, கிளைண்ட் இல்லையா, அவள் எல்லாத்தையும் உன்னை பற்றி மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இந்த மாதிரி ரீசன், ஏன்னா நான் அவளோட மைண்டில் இருக்கிறதெல்லாம் வேனிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னதும் நம்ம ஜேகேவும் பாவம் பார்க்குறான். நல்ல வேலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவனும் நினச்சிட்டு அவள் என்னை பற்றின அந்த அசிங்கமான மெமரிஸ்லாம் மறந்து போகிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அதே மாதிரி பண்ணிடுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் ஜேகே கேட்க அப்படி அங்கே முடிச்சிருப்போமா. சரி, இதெல்லாம் ஆக்சுவலி நான் எழுதலை, எனக்கே அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், நம்ம தான் டே கிட்ட உண்மையை சொல்லிட்டோமே, அப்புறம் எப்படி வந்துட்டு இங்கே வந்து யாருன்னு தெரியாத மாதிரி நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்புறம் நானே சொன்னேன். இப்போ வரைக்குமே நானே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எழுதி வைக்காமல். சரி, ஓகே. இப்போ அவங்க அம்மாவுக்கும் வந்துட்டு தெரிஞ்சிச்சு இல்லையா, யார் டேயோட அம்மாவுக்கும் வந்து தெரிஞ்சிச்சு இல்லையா, என்னது அவங்க 2 பேர் சிஸ்டர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆகுது, யூனா உரிமை ஆகுதுல்ல அவங்களுக்கு. இவனுக்கு ஜேகேக்கு தான் வந்துட்டு அம்மாவோட சிஸ்டரோட பொண்ணு, ஸோ தங்கச்சி முறை ஆகுது. ஆனால் அந்த பக்கம் வந்து பார்த்தா உறவு உரசுதில்ல, என்னடி உரசல் அப்படிங்கிற மாதிரி. அதனால் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மைண்டில் ஓகே ஃபைன், எல்லாம் நல்லா தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு சரின்னு சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம ஜோயாவை பார்க்கணும் இல்லையா. அண்ட் யூனாக்கு ஸ்டில் தெரியாதுல்ல ஜோயா யார் என்ன அப்படிங்கிறது. இவங்கெல்லாம் நம்ம ஃபேமிலி, ஜோயாவுக்கும் நமக்கும் இப்படி ஒரு பாண்ட் இருக்குது, நம்மளோட ஃபேமிலி இவங்கெல்லாம் அப்படின்றது தெரியாததுனால யூனாக்கிட்டேயும் வந்துட்டு மறைச்சிருவோம், இதை வந்துட்டு பெருசாக இது காட்டிக்க வேணாம். அதுக்கப்புறம் ஏன் என்னன்னு சொல்லி கேள்வி வரும், எப்படி அந்த கொஷின்ஸ்லாம் வந்து யூனா கேட்டுட்ருப்பா, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயும் கரெக்ட் தான் அம்மா பண்ணது அப்படின்னு சொல்லி நினைக்க அவங்க அம்மாவும் கண்டிக்கிறாங்க. டே அம்மா சொல்லுது சரி, நீ யூனா கண்ணில் அப்படின்னு சொல்லி யூனா கண்ணிலே படாது அப்படிங்கிற மாதிரி டே சொல்ல, ஓ அப்போது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உன்கிட்ட இப்போது பேசிகிட்டு இருக்க முடியாது, ஜோயாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்மா ஜோயாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல, இப்போ அவள் ஓகே தானே, நான் சீக்கிரம் பிளட் இன்ஃப்யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போயிடுறாங்க. சரிம்மா நான் சொல்லி அவன் போக வெளியே மிக்ஸை போட்டு வந்தது ஞாபகம் வருது டேக்கு ஞாபகம் வரவும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். வெளியே போனால் யூனா நிற்கிறா, டே பார்க்குறான், பின்னாடியே ஜேகேவும் மெல்ல கதவை திறந்துட்டு வெளியே வர ஜேகேக்கு யூனாவை பார்த்ததும் அப்படியே தூக்கி வாரி போடுது. யூனா பார்க்குறா, ஏஞ்சி வரா, அவனை நோக்கி அப்படியே வரப்போ அந்த கனவுல அவனுக்கு வரும் தெரியுமா, பிரைடு மாதிரி அவள் ட்ரெஸ் போட்டுட்டு வருவாள்ல, அப்போ அவனுக்குள்ளே ஒரு வேதனை இருக்குல்ல, அதே மாதிரி வந்துட்டு இப்போ வந்து ஃபீல் பண்ண யூனா பக்கத்தில் வந்துட்டே இருக்கா. ஜேகே பார்க்குறான், இவன் ஏன் என் பக்கத்தில் வரா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு யூனா டே என்னாச்சு அப்படின்னு சொல்லி டே அப்படின்னு சொல்லி கேட்க அது அப்படின்னு சொல்லி சைடில் டே அப்படியே ஜேகேயை பார்க்க யூனாவும் ஜேகேயை பார்க்குறா. டே சடனாக ஜேகேயோட அந்த ஹேண்டில் ஒரு டேட்டூ போட்டிருப்பான் இல்லையா, அதை பார்த்துட்டு நான் யூனா பார்க்குறதுங்களையும் ஜேகேயோட கையை ஷோல்டர்லேருந்து அப்படியே மேலேருந்து கீழே அப்படியே தொடுறா, அப்படியே துடைக்கிறா அப்படி கேட்டா, ஓகே தொடச்சி விட்றா அப்படி. யூனா பார்க்குறா, இவர் அப்படின்னு சொல்லி கேட்க இவர்
இவன் அப்படின்னு சொல்லி டே முழிக்க, ஐசியூவில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் நார்மலாக இருக்கும்ல, அதை பார்த்துட்டு இப்படி ஒரு ஆள் ஐசியூவில் என்ன பண்ணுறாருன்ற மாதிரி யூனா கேட்க, அது நான் இப்போது போனப்போ அவர் இல்லையே அப்படிங்கிற யூனா. ஜேகே ஜேகே ஆனால் வச்ச கண்ணை எடுக்காமல் என்னடா நடக்குது, யார் இவர்னு கேட்குறாளே அப்படின்ற மாதிரி பார்க்க, அவனுக்கு உள்ளே வந்து தெரியுது, ஓகே நம்மளை மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அதை மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கல. யார் இவர்னு கேட்டாலே அப்படின்னு சொல்லி நினைக்க, ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு. அப்போது நம்ம ஃப்ரெண்டு பக்கத்தில் மேக்ஸ் மெதுவா அப்படின்னு சொல்லி கீழே இறக்கி விட, அப்படியே வந்தவ ஓடி போயிட்டு ஜங்குக்கை ஹக் பண்ணுறா. யூனாவும் டேயும் பார்க்குறாங்க. இவன் மெக்ஸ் வந்துட்டு போயிட்டு ஹக் பண்ணிட்டு, ஏய் யூனா இவளா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மெக்ஸ், உனக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் அண்ணன் அவள் மைண்டில் இருக்க எல்லாத்தையும் வேனிஷ் பண்ணிட்டான், என்னையே யாருன்னு கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அழுக. அடைச்சி அழுகாதரா அப்படின்னு சொல்லி ஃபேஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு பார்க்க, பைத்தியம் அப்படின்னு சொல்லி லிப்பில் கிஸ் பண்ணுறா மெக்ஸு. டே அப்படியே யூனாவை பார்க்க, யூனா பார்க்குறா. அவங்க கிஸ் பண்ணவும் இவளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கோவம் வருது. இங்கே என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன கலவரம் நடக்குது, ரெண்டும் கொஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க, யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு, டே யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது இவன் என் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு, என் தம்பி அப்படின்னு நம்ம டே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, வாட், ஆமாம் என் பிரதர் ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஜேகே அப்படியே எச்சு முழுங்கிட்டு, ஓ உங்கள் பிரதரா, ஹாய் அப்படின்னு சொல்லி இவனை ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்ல, இவன் பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறான். அப்போ தான் பார்க்குறான், கையை திருப்பி திருப்பி பார்க்குறான். ரெண்டு கையவும் பார்க்க மெக்ஸும் பார்த்துட்டு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை நாள் கை ஃபுல்லாக ஏதோ சட்டை போட்ட மாதிரி சொக்கா போட்ட மாதிரி இருக்குமே, இப்போ எங்கடா டேட்டுன்னு சொல்லி பார்க்க, டே பார்த்துட்டு, என்னடா கையில் ஏதாச்சும் பூச்சி கடிச்சிச்சா என்ன அப்படின்னு சொல்லி கலாய்க்கிற மாதிரி கேட்கவும், இல்லை அப்படின்னு சொல்லி ஜேகே புரிஞ்சுக்கிறான், இதுவும் அண்ணன் செயல் தான், அப்போ அதை பாசத்தில் நீ தடவலியா, இதுக்கு தான் தடவனியா அப்படிங்கிற மாதிரி மேஜிக் போட்டு மொத்தமாக மறைய வச்சிட்டா. அப்படி அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே பார்க்க, ஜேகே நேராக அவங்க அண்ணன் பக்கத்தில் போயிட்டு காதுகிட்ட, உன்னை கொன்னுருவேன், என் டேட்டு மரியாதையாக எனக்கு திரும்ப வந்துடணும் அப்படின்னு சொல்லவும், வாயை மூடிட்டுரு, உன்னை யூனா முழுசாக மறந்துட்டா சரியா, அவளுக்கு இருக்க கொஞ்சம் நஞ்ச ஞாபகம் உன் பாடி டேட்டு, உன் ஜஸ்டின் கிம்முங்கிற அந்த ஃபேக்கான பேர், அதை அவளால் மறக்க முடியாமல் அவள் இன்னும் இருக்கா. இங்கே பாரு, உன் ஆளுக்கு இருக்க அறிவு கூட உனக்கில்லை, அவள் எப்படி வந்ததும் உன் ஒரிஜினல் பேரை சொன்னா பார்த்தில்ல, அவள் போலீஸ்காரி, எது வந்தாலும் டப்பு டப்புன்னு புரிஞ்சுட்டு அடுத்தடுத்துன்னு செயல்படுறா, என்னால் அப்படி இருக்க முடியுமா, அதுதான் கொஞ்சமாவது படிச்சிருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்ல, டே நீயாடா இப்படி பேசுகிற, என் வாழ்க்கையை கெடுத்தவனே அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு ஜேகே வந்துட்டு டேயும் ஜேகேவும் குசு குசுன்னு பேசிக்க, இந்த பக்கம் யூனா இவங்க பேசுறதை பார்த்துட்டு நேராக மெக்ஸை பார்க்க, மெக்ஸு யூனாவை பார்க்க அப்படியே பார்த்துக்கிறாங்க. யூனாவுக்கு மெக்ஸை பார்க்கவே பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது, எதுக்கு இவ யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவள் காண்ட்லேயே வந்துட்டு இருக்கா யூனா. இந்த பக்கம் வந்துட்டு இவர்கிட்ட டேங்கிட்ட அவர் தான் உள்ளே போயிட்டு வந்தார் இல்லையா, ஸோ ஜோயாவை பற்றி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு, டே இப்போது ஜோயா எப்படி இருக்கா, நான் பார்க்கணும் அவளை அப்படின்னு சொல்லவும், இந்த பக்கம் ஃப்ரெண்டு, ஒரு வேளை கஜினி சூர்யா போல் எல்லாத்தையும் மறந்துட்டாளா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க, அவர் ஆனால் ஜங்குக்காச்சும் தெரிஞ்சிச்சு, டே வந்துட்டு வேனிஷ் பண்ணிட்டான், அதனால் இவனை எல்லாத்தையும் மறந்துட்டா செஞ்சுட்டான்னு ஃப்ரெண்டுக்கு இன்னும் தெரியாது இல்லையா, அதனால் நம்ம மேலே எம்பூட்டு பாசமாக இருந்த பிள்ளை இப்போ நம்மளை பார்க்கக்கூட மாட்றா அப்படிங்கிற மாதிரி பேனு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு மெக்ஸு, டேய் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை இடிக்க, என்னடா வச்ச கண்ணு வாங்காமல் அவளை அப்படி பார்த்துட்ருக்க, அவளை ஜேகே லவ் பண்ணானா இல்லை நீ லவ் பண்ணி அப்படின்னு சொல்லி இவன் வந்துட்டு கேட்கவும், ஏய் லூஸு, அவள் என்னை எவ்வளோ அண்ணன்னு பாசமாக உரிமையாக அவ்வளோ வந்துட்டு என் மேலே ஒரு அன்போடு பழகின பொண்ணு, இப்போ யாரோ எவரோ இல்லை எவனோ எக்கேடோன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா, ஒரு வேளை அனுஷ்யா வியாதி வந்திருக்குமோ அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, டேய் மக்கு சாம்பார், அது அனுஷ்யா இல்லைடா அம்னிஷா அப்படின்னு சொல்லி மெக்ஸ் வந்துட்டு சொல்ல, இவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம் நம்ம டேயும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, ஜோயாவுக்கு ஒன்றும் இல்லை, இவங்க வந்துட்டு மெக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் என் பிரதரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அழுத்தி சொல்ல, ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யூனா பார்க்குறா. மெக்ஸும் பார்த்துட்டு
இது இப்போ காலி இடம் இல்ல. பட்டா போட்டாச்சு அப்படிங்கிற மாரி மைண்ட்ல நெனச்சிட்டு இருக்கேன். அந்த நேரம் கரெக்ட்டா இவ பிளட் குடுத்துருப்பா இல்லையா? அது வந்துட்டு வந்து சேர, அ இவங்க தான் நம்ம டே வந்துட்டு பார்க்குறான் மெக்ஸ. "ஆ குடுத்தாச்சு, குடுத்தாச்சு. போ போ போய் உசுர காப்பாத்துற வழிய பாரு" அப்படின்னு சொல்லி மெக்ஸ் வந்துட்டு டேய எப்படி சொல்றது? ஒரு மாரி ஃப்ரெண்ட்லி டோன்ல கலாய்ச்சுக்கிட்டே தான் இருக்கா டேய. டேயும் வந்துட்டு பார்க்குறாப்படி, ரொம்ப ஓவரா பேசுறா அப்படின்ட்டு நெனச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, "ரொம்ப தேங்க்ஸ் நீ செஞ்ச உதவிக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேரா உள்ளே போக, இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக போக, இவ பார்த்துட்டு யூனா பார்த்துட்டு அவளுக்கு அப்படியே மைண்ட் மாறுது. "நீங்கள் தான் பிளட் கொடுத்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ம் ஆமாம்" அப்படின்னு சொல்லவும், "ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லி யூனாவும் மெக்ஸை பார்த்து கொஞ்சம் அவளுக்கு லைட்டாக மைண்டு மாற, அப்படியே அந்த டே அங்கேயே போகுது. ஆப்போசிட்டில் யூனா, டே இவங்க 2 பேரும் ஒரு சேரில் உட்காந்துருக்க, ஜேகே மெக்ஸும் ஃப்ரெண்டும் வந்து உட்காந்துருக்காங்க ஒரு சேரில். மெக்ஸு ரொம்ப மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே மேலே சாஞ்சிக்க, ஜேகே கொஞ்சுறான். "ஒன்றும் இல்லை, சாப்பிட்றியா நீ? கையிலேருந்து காலையிலேருந்து சாப்பிடல, கால் வேற ரொம்ப வலிக்குதா?" அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்க, ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சிக்கிறா. ஃப்ரெண்டு தான் யூனாவை அப்படியே கண்கொட்டாமல் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, செவுத்துல இருந்த பல்லி மாதிரியே உட்காந்து அவளையே வர்றச்சு போய் பார்த்துட்டு இருக்கான். ஜேகே அப்படியே பார்க்குறான். சரி எதையாச்சும் வாங்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை பார்த்தா, அவன் யூனாவை பேன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கானா. அதை பார்த்துட்டு, "டேய் டேய் அடை" அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்படின்னு இவன் திரும்பி பார்க்குறான். யூனாவும் என்ன சவுண்டுன்னு சொல்லி நிமிர்ந்து பார்க்க, மெக்ஸுக்கு ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லவும், "செல்லம் சாண்ட்விச் ஓகேல" அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, அப்படிங்கிறா. "உனக்கு மச்சான்" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "எனக்கு எதுவும் வேணாம், நோ 3 சாண்ட்விச் வேணும்னா டாக்டர் அப்புறம் அவர் ஆளுக்கும் சேர்த்து 5" அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்ல, ஜேகே மெக்ஸை பார்க்குறான். "ஆளா?" அப்படின்னு சொல்லிட்டு யூனா உடனே, "இல்லை இல்லை, என்ன இல்லை, நீங்கள் அவர் ஆள் இல்லையா?" அப்படின்னு சொல்லி மெக்ஸு கேட்க, "இல்லை அது இல்லை." டே அப்படியே யூனாவை பார்க்க, "நோ டாக்டர் டே, அது அது வந்து ஐயோ எல்லாம் நான் சிங்காக போதே, எனக்கு எதுவும் வேணாம் அதை சொல்ல வந்தேன்" அப்படின்னதும் டேயை பார்க்குறா. "எனக்கும் வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி டே சொல்ல, மெக்ஸு பார்த்துட்டு யூனாவும் டேவும் வேணாம் வேணான்னு மாற்றி சொல்கிறத பார்த்துட்டு மெக்ஸுக்குனா செம்ம காண்டாகுது. சாப்பிட்ற விஷயத்தில் என்ன விளையாண்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, "எப்பா எனக்கு வேணும், அவங்க கப்புள்ஸு ஒன்றா தான் பசிக்கும், ஒன்றா தான் சாப்பிடுவாங்க, அப்படி பசிக்கிறப்போ அவங்க போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டோம், பாரு எனக்கு பசித்ததும் என் ஆளுக்கும் பசிச்சிருச்சுல்ல அது போல்" அப்படின்னு சொல்லி ஜேகேயை பார்க்க, ஜேகே எதுவும் பேசலையே, அமைதியாக இருக்கான். இவன் இந்த நேரத்தில் தான் ஸ்கோர் பண்ணிகிட்ருப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, "ஆமாந்தான் குக்கி, ஆமாம் தானே குக்கி" அப்படின்னு சொல்லிட்டு இவ இழுக்க, "ஏய் ஜேகேன்னு கூப்பிடு, இல்லை ஜஸ்ஸுன்னு" அப்படின்னு சொல்லவும், ஜேகே மெக்ஸை வந்துட்டு என்னை வந்து ஜேகே தானே நீ கூப்பிடுவ, இல்லை ஜஸ்ஸுன்னு கூப்பிடுவல, அது மாதிரி கூப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லவும், இவ பார்த்துட்டு, "விட்டு போட பார்க்குறியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன் நான் உன்னை அப்படி கூப்பிட்டு அவளுக்கு ஞாபகம் வந்து காதில் விழுந்து அப்புறம் உன்னைய காது மேலேயே வைக்க போறா" அப்படின்னு சொல்ல, ஜேகே அமைதியாக உட்காந்துக்கிறான். அவனுக்கு என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு யூனாவுக்கு ஐயா வந்துட்டு ஞாபகம் வந்துடணும், பழைய காதல் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு உறுத்துது போல், அதனால் அப்படி சொல்லவும், "ஆமாம் உன் பிரதர் ஏன் இங்கே இருக்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு யூனா இந்த பக்கம் டே கிட்ட கேட்க, டே பார்த்துட்டு, "ஆமாம் டேய், நீ கிளம்பு, இந்தா என் அப்பார்ட்மெண்ட் கீஸ்" அப்படின்னு சொல்லி கொடுக்க, மெக்ஸு பார்த்துட்டு, "சாரி சார், நாங்கள் கிளம்புறோம், நாளைக்கு ஃப்ளைட் எங்களுக்கு இருக்குது" அப்படின்னு சொல்லவும், "வாட் எங்கே?" அப்படின்னு சொல்லி டே கேட்க, "ஜப்பான் போகிறோம், கயோட்டோக்கு" அப்படின்னு சொல்லி மெக்ஸு சொல்லவும், டே ஜேகேயை பார்க்க, "ஓ அந்த வெக்கேஷன் சொன்னீங்களே, ஃபேமிலியாக போகிறீங்களா?" அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, டே அம்மா வெளியே வராங்க அந்த நேரம் பார்த்துட்டு, அவங்க வந்துட்டு, "டே" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, ஆமாம் என்னாச்சு?" "இப்போ ஜோயா இப்போ பரவாயில்லப்பா, ஆனால் உனக்கு ஞாபகம் இருக்கா, உன் கசினுக்கு ஒரு டைம் இதே போல் ஆனப்போ நம்ம ஊரில் டவுனில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணோமே சித்தா முறையில்?" ஆமாம்மா, இவளும் அந்த கேஸ் தான், நம்ம பத்திரமா ஜோயாவை நம்ம டவுனுக்கு கூட்டிட்டு போகணும்" அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லவும், "வாட் அம்மா, ஆனால் மேம் என் அண்ணன் இங்கே இல்லையே, அதுவும் இல்லாமல் ஜப்பான் வரைக்கும் எப்படி நாங்கள் கூப்பிட்டு போகிறது?" அப்படின்னு சொல்லி யூனா பதட்டமாக கேட்கவும், அப்போது அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நர்ஸ்லாம் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க இல்லையா, மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு அவங்க வராங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு
டேயோங்கும் அவங்க அம்மாவும் நீங்கள் என்ன இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, மின் யார் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. மின் எங்கள் ஃபேமிலி நேம், நான் யூனா மின் அப்படின்னு சொல்லி யூனா ஃப்ரெண்டில் வரா. ஓகே, அவங்க நேம் இருக்க ஆ, அவங்க நேம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்துட்டு ஷுகா மின் அப்படின்னு சொல்ல, மின் ஷுகா என் அண்ணன் அப்படின்னு சொல்லி இவளும் சொல்கிறா. ஆக்சுவலி இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்னென்னா மின் ஃபேமிலியில் யார் அட்மிட் ஆனாலும் அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், இல்லை புரியல, நாங்கள் மேயர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அவர் வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் வராரு. அதாவது பழைய கணக்கு ஓகேயா. ஸோ அதுபடி ஜோயாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து இப்போது ஃபீஸ் எல்லாம் வந்து அவங்களே பே பண்ணுற போல் ஆகுது. அதோட மேயரும் இப்போ மேயர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மேயரும் வந்திருக்காரு. ஏன்னா ஷுகா இவர் ஆள் இல்லையா, இவர் தானே அனுப்பி விட்ருக்காரு. அந்த விஷயம் வந்து தெரிஞ்சதும் இந்த மாதிரி வந்து மின் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருக்காங்க, யார் என்னன்னு சொல்லி விசாரிக்க ஷுகாவோட இதுனதும், ஐயையோ அவன் குடும்பத்தை தான் நம்ம பார்த்துக்குறோம் செஞ்சுருக்கோம்னு சொல்லியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லி, இன்னும் இவருக்கு தெரியாது இவங்க நம்ம தம்பி ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படின்னு சொல்லி, சாரி அண்ணன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் ஒட்டுமொத்த குடும்பமும் தெரியாதா, அதனால அவர் வந்து வராரு. அவங்க அண்ணன் ஆல்ரெடி சொன்னார், ப்ளஸ் வந்துட்டு ஷுகாவும் நமக்கு வந்து இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வேற ஒரு ஊருக்கு போயிருக்கான் செஞ்சுருக்கான் அப்படின்றதுனால இவரே டைரெக்டாக வந்து களத்தில் இறங்க ஓகேயா. சரி ஓகே. இந்த பக்கம் இவங்க வந்துட்டு கேட்குறாங்க, இல்லை எதுக்காக நீங்கள் வந்துட்டு மேயர் வந்து அவர் எதுக்கு வராரு அப்படின்லாம் வந்து சொல்ல, இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, மின் ஃபேமிலி வந்து அட்மிட் ஆனாலே அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக நாங்கள் வந்துட்டு பண்ணணும்னு சொல்லி எங்கள் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழைய டேட்டா பேஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, இல்லை புரியல, நாங்கள் மேயர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அவர் வந்துருவார், அவர் எல்லாத்தையும் பேசிப்பார் அப்படின்னு சொல்லவும், அவரும் வராரு. மேனேஜ்மெண்ட் ரூமில் நடந்த கதையை வந்துட்டு சொல்ல, யூனா மட்டும்தான் அங்கே இருக்கா, வேற யாருக்கும் அலோடு இல்லை. ஏன்னா யூனா தான் வந்துட்டு ஷுகாவோட தங்கச்சி அண்டு ஜோயாவுடைய சிஸ்டர்-இன்-லா இல்லையா. ஸோ அதனால் அவளுக்கு மட்டும்தான் அலோடு. அந்த பொண்ணு கூட மட்டும்தான் இவர் பேசிக்கிட்டு இருக்கார் ஓகேயா. இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு அப்படி ஆனதுக்கு என் அண்ணன் காரணமாயிட்டான், அதனால் இந்த சலுகை வந்து மின் ஃபேமிலிக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு நல்லா தான் திரும்பி வந்திருப்பாங்க, இவருடைய தயவால் தான் ஓகேயா. இவங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸு நல்லபடியாக கொடுத்துருப்பாங்க, அவங்க அம்மாவும் திரும்ப வந்திருப்பாங்க நல்லபடியாக. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க இறந்துருப்பாங்க ஓகேயா. ஸோ அதனால் அதெல்லாம் மறந்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்துட்டு என் அம்மா இப்போ இல்லை அப்பாவும் இல்லை அப்படின்னு தான் அவருக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போயிடுது. ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் கவலைப்படாதம்மா, என் அண்ணாவுக்கு கொடுத்த சத்தியத்துக்கு நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஆனால் அண்ணனை விட ஷுகாவுக்கு கொடுத்த இதுக்காகத்தான், ஷுகா வந்து நமக்காக வேலை பார்க்குறான் அப்படின்றதுக்காகத்தான் இந்த விஷயத்தில் மேயரே வந்து களத்தில் இறங்குறாரு. இதை விட பெட்டர் ஹாஸ்பிட்டல் இல்லைனா வேறு எங்கேயாச்சும் கொண்டு போய் கூட நாம் வந்து உங்கள் சிஸ்டர்-இன்-லாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மேயர் சொல்ல, ஆனால் டாக்டர் கிம் சொல்லியிருக்காங்க அவங்க டவுனில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி, அங்கே தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா அங்கேயே பண்ணிடலாமே, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, நீ நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனால் அங்கே எப்படி போகிறது, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அண்ணாவும் கூட இல்லை அப்படின்னதும், டோன்ட் வெரி, அதை பற்றி நான் டாக்டர் கிம்கிட்ட பேசுகிறேன், டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன், நீங்கள் அங்கே போக ட்ரீட்மெண்ட் பண்ண எல்லா செலவும் என்னோடது அப்படின்னு சொல்லி இந்த மேயர் சொல்லவும், அதுவும் இல்லாமல் உன் அண்ணன் அப்படின்னு சொல்ல வர, ஐயையோ ஹைலி கான்ஃபிடென்ஷியல் ஆச்சே அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிட்டு, ஒன்றும் இல்லைம்மா நீ வெளியே வெயிட் பண்ணு, டாக்டர் கிம்மா உள்ளே அனுப்ப சொல்லு அப்படின்னும், இவங்களும் வந்துட்டு இவ வெளியே போயிட்டு அவங்க 2 பேரையும், அதாவது அம்மாவையும் பையனையும், டாக்டர் கிம்ன்றது நம்ம டேயோட அம்மா உடைய ஃபேமிலி நேம் இல்லையா, ஸோ அப்படி வந்து கூப்பிட்றாங்க. அப்புறம் மேயர் வந்துட்டு ஹெல்ப் பண்ண ஒத்துக்க ஜோயா கூப்பிட்டுட்டு, மேயர் செலவில் ஜோயா, டாக்டர் கிம், டாக்டர் டேயோட அம்மா அவங்க டாக்டர் டே, அப்புறம் நம்ம யூனா எல்லாம் வந்துட்டு போகிறாங்க ஓகேயா. அப்போது இந்த 3ம் வேறு வழி, மெக்ஸுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வேறு கண்ட்ரிக்கு போகிறோன்னு சொல்லி, மெக்ஸும் காலில் அடிபட்டிருக்கா இல்லையா, எப்படியும் அவளும் ஜப்பான் தானே வராங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்துட்டு எங்கள் கூடயே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3யுமே கையோட வந்து கோத்துக்கிட்டு கிளம்புறாங்க. ஃப்ளைட்லையும் யூனா பக்கத்தில் அப்படியே டே உட்கார ஜேகே பார்க்குறான், என்னாச்சு அப்படின்னு சொல்லி மெக்ஸு கேட்க, ஏய் சும்மா பார்த்தேன்டி மாவனே, இத்தனை ஹவர்ஸ் ஃப்ளைட் டைமிங்கில் உன் கழுத்து அந்த பக்கம் திரும்பிச்சு, மொத்தமாக திருப்பி விட்ருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா, அத்தாடி அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அழகாக சமத்து பிள்ளையா உட்கார, தெரியும் ப்ளீஸ் அவன் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, அதாவது வெறும்
ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரு. அதோட நிறுத்திக்க வேண்டியதானே. இவன் எதுக்கு அவ கூட ஏன் இருந்தா என்ன இப்போ? எதுக்கு நீ இப்போ அவள பத்தி கவலைப்படுற? அப்படின்னு மெக்ஸி கேட்க, இவன் பார்க்குறான். ஏய் நான் தான் சொன்னேன்ல, என் கனவுல அவ என்ன ஆனா உனக்கு என்ன? அதான் உன்னை மறந்துட்டால. வாயை மூடிட்டு உட்காரு அப்படின்னதும், எனக்கு அவங்க ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, என்ன தெரிஞ்சுக்கணுமே? இவர் உனக்கு தான் அவ சிஸ்டர், அவருக்கு கிடையாது, புரிஞ்சுதா? அவங்க எப்படி இருந்தா உனக்கு என்ன? உன் வேலை என்னவோ அதை பாரு அப்படின்னு சொல்லி மிக்ஸி மிரட்ட, ஆமாம்ல அதுவும் கரெக்டு தான் அப்படிங்கிறான். இந்த பக்கம் ஆனாலும், கொஞ்சம் அவங்கக்கிட்ட உன் போலீஸ் மூளையை யூஸ் பண்ணி பிட்டு போட்டு பாரு, அவங்களுக்குள்ள உண்மையாகவே லவ், அப்படி அவன் யூனாவை தான் லவ் பண்ணுறான்னா அப்போது என்ன ஆகும்? என்ன ஆகும்? வந்து சாவ போகிறா என் கூட சேர்ந்து, அவ்வளோதானே, ஜாலியாக போகிறோம் அப்படிங்குது. ஏய் என்னடி என்னடி என்ன 10வது பள்ளிக்கு அப்புறம் கூப்பிட்டு வந்துடுவல்ல அப்படின்றா. இந்த பக்கம் ஜேகே பார்க்குறான். அப்படி தான் சொல்லியிருக்காங்க மவனே, உனக்காக தான் எப்படியோ கஷ்டப்பட்டு களத்தில் இறங்குறேன், கைவிட்டா தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் வந்துட்டு நம்ம ஜேகே கிட்ட இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு வர, இந்த பக்கம் யூனா பார்க்குறா. சே எப்போ பார்த்தாலும் நொய் நொய் நொயின்னு பேசிட்டு, கப்புள்ஸை பார்த்தாலே அப்படியே அடிவை எல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது, கட்டுப்பாக வருது அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல, டே பார்த்துட்டு, ஏன் நீயும் பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்க, யார் கூட பேச அப்படின்னு சொல்லி இந்தம்மா கேட்கவும், டே அப்படியே சைடில் ஒரு ஒரு லுக்கு விட இவ பார்க்குறா. அது புக்கு புக்கெலாம் எடுத்துகிட்டு வந்தீங்களா, படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏம்மா நம்ம இருக்க வேதனைக்கு புக்கு படிக்க தான் நேரம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஆமாம் அதுவும் சரிதான், ஜோயாவை பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி இவ எந்திரிக்க, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு கூட்டிகிட்டு போக, இவங்க 2 பேரும் ஜோயாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சி போகிறாங்க. மிக்ஸு பார்க்குறா. பத்தியா ஒரசனா மணிக்கே சுற்றுதுங்க, கண்டிப்பாக லவ் தான், கண்டிப்பாக சனி போனோம் தனியாக போகாதுன்னு சொல்லுவாங்க, இவளும் என் கூட சேர்ந்து மர்கே சாலாவா அப்படின்னு சொல்லி மிக்ஸு சந்தோஷப்பட, கடவுளே சொல்லுவோம் இங்கே பாரு, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் உனக்கு கண்டிப்பாக எஸ்கேப் பண்ணி விடுவேன், சரியா? கண்டிப்பாக, அம்மா ப்ராமிஸ், அம்மா ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி ஜேகே கிஸ் பண்ண ஃபோர்ஹெட்டில். அதை பார்த்துட்டு யூனா சே அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ ஏஞ்சி போகிறா. சாவா அவளுக்கு என்னவா, அவளுக்கு எங்கே வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு அவள் மறக்கலாம் இல்லை, எங்கேயோ ஒரு ஓரத்தில் உன் ஞாபகம் இருக்கும் போல், உன் கூட நான் பேசினாலே அவள் பார்க்குற பார்வை இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி 2 சக்காலத்தி சண்டை மாதிரி அதுங்களுக்குள்ளே வந்து மைண்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. இவ வந்துட்டு என்னாச்சு ஆர் யூ அப்படின்னு சொல்ல, நோ இவங்க ஏன் நம்ம கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஏய் சும்மா இருப்பா கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கூட்டிகிட்டு போகிறான். எங்கன்னா ஜோயாவை பார்க்குறதுக்கு. ஓகே, அவள் வந்துட்டு பின்னாடி அவளுக்கு ஒரு ஒரு சின்ன குட்டி ஹாஸ்பிட்டல் செட்டப் மாதிரி வந்துட்டு பண்ணி அவளை வந்து நல்லா பக்லப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு இதில் நல்லா பெட்டில் கம்ஃபர்டபுளாக அவளை வந்துட்டு வச்சுருக்காங்க. ஓகேயா, ஸோ அவளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு அந்த ஒரு அண்ணன் ஆர்வம் புடச்சிக்கிட்டு வர, இன்னும் யூனாக்கு தெரியாது இவன் உண்மையான அண்ணன் அவனும் உண்மையான அண்ணன் அப்படிங்கிறதுலாம், இவங்கெல்லாம் வந்து சொந்த பந்தங்கள் அப்படின்றதுலாம் யூனாக்கு தெரியாதா. ஸோ அவளும் வந்துட்டு சரின்னு சொல்லி ஜோயா வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போக, இவங்க போகிறத பார்த்ததுமே ஜேகேயும் ஏஞ்சி பின்னாடியே போக, சிவப்பு காய் போகுது கருப்பு காய் என் கூடவே போகுது அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சதும் டேயோட அம்மா பார்த்துட்டு, இல்லை நீ எங்கப்பா போகிற, நீ உட்காரு அப்படின்னு சொல்லிடவும், இவன் அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுட்டு தங்கச்சியை பார்க்க விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறான். ஸ்கிப் பண்ணால் இந்த பக்கம் டே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஜோயா கையை பிடிச்சிட்டு அப்படியே ஜோயாவை பார்த்துட்ருக்க, யூனா பக்கத்தில் உட்காந்து, ஒன்றும் இல்லை ஜோயா எல்லாம் சரியாகிடும் பாரு, யூ வில் பி ஓகே சூன் அப்படின்னு சொல்லி அப்படியே நெத்தியில் கிஸ் பண்ண ஜோயா அப்படியே பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சுகாக்கு என்ன வந்து பதில் சொல்ல போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து லைட்டாக அப்படியே அவள் கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துட்டுருக்க, இவனை புரிஞ்சுக்கிறா, ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அவளும் எவ்வளவோ மனசை தேத்த பார்க்க, இவ ஜோயாவும் பயமாக இருக்கு இவனா அப்படின்னு சொல்ல, நத்திங் கோன் ஹேப்பன் டி, நீ சீக்கிரம் சரியாகிடுவா அப்படின்னு சொல்லி அகைன் அண்ட் அகைன் அவளை நல்லா பேம்பர் பண்ணிக்கிட்டு இருக்கா யூனா. லைட்டாக அந்த நேரம் பார்த்து ஃப்ளைட்டு டர்புலன்ஸ் ஃபேஸ் பண்ண ஷேக் ஆகுதா.
பார்த்தா ஜேகே ஒரு மாதிரி அவனுக்கு பயம் வந்துடுது. தன்னையும் அறியாமல் ஜோயா இருக்க இடத்துக்கு ஏஞ்சு போயிடான். ஜேகே சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி டேயோட அம்மா சொல்கிறாங்க. இருந்தாலும் அவன் வந்து போக ஜோயா முன்னாடி போயிட்டு நிற்க ஜோயா பார்க்குறா. யூனாவும் பார்க்க யூனாக்கு என்னென்னா இவன் வந்து டேயோட பிரதர் தானே. ஆ அந்த ஒரு ஃபீலில் தான் யூனா இருக்கா. ஜோயாவுக்கு அவனோட அண்ணன் தான் ஆடாவிட்டாலும் தசை ஆடும்ன்ற மாதிரி வந்து நிற்கிறான் அப்படின்ற மாதிரி ஜோயா அப்படியே பார்க்குறா. நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, இல்லை டர்புலன்ஸ் ஆச்சுல்ல, ஷேக் ஆச்சு, ஜோயா பயந்துருப்பாளோன்னு சொல்லிட்டு அப்படின்னதும் ஜோயா ஜேகேயை பார்க்குறா. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி ஜோயா மெல்ல கேட்க, இவனை கேட்டப்போ கூட எதுவும் தோணலை. இப்போ அப்படியே இவனுக்கு ஒரு மாதிரி நம்ம தங்கச்சி மைண்ட்லேருந்தும் நம்மளை ஒரு வேளை வேனிஷ் பண்ணி விட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு டேயை பார்க்க, டே வந்து உரிமையாக கையை ஹோல்டு பண்ணிவிட்டு உட்காந்துருக்கா. அப்படி அதை பார்க்குறப்போ ஜேகேக்கு எப்படி இருக்கும், அவன் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுறான். டேய் என்னடா பண்ண, யூனா மைண்ட்லேருந்தும் என்னை வந்துட்டு அழிச்சு விட்டுட்ட, இவன் மைண்ட்லேருந்தும் என்னை வந்து இது பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஜேகேக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப பயந்து போய் அப்படியே நிற்க, டே உடனே அது என் பிரதர் ஜங்குக், குக்கின்னு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்க, ஓ ரொம்ப சந்தோஷம். ஜேகே எதுவும் பேசலை, அப்படியே நிற்கிறான். டாக்டர் டே, நீங்கள் எனக்கு பெரிய உதவி பண்ணுறீங்க. என் கூட பிறக்காத அண்ணனா உங்களை பார்க்குறேன், ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா இந்த ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்லி ஜோயா மெல்ல சொல்ல, டேயும் இருக்கட்டும்டா, எதுக்கு இப்போது இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி டேக்குனா எதுக்கு இந்த டைலாகு தேவையில்லாமல் அப்படிங்கிற மாதிரி டே பார்க்குற. அப்படி குக்கி அண்ணா அப்படின்னு சொல்லி ஜோயா கூப்பிட்றா. ஜேகே பார்க்குறான். யூனா பார்த்துட்டு குக்கி அண்ணாவா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒன்றும் இல்லை அண்ணா, நான் நல்லா இருக்கேன், சரியாகிடும்ண்ணா அப்படின்னு சொல்லி ஜேகேயை பார்த்து சொல்ல, அந்த நேரம் மெக்ஸு கையில் ஜூஸோடு வரா. தெரியாமல் காலை வந்துட்டு நடந்து வரப்போ கால் தடுக்கி மேலே விழுற மாதிரி சரியாக நடக்க முடியாமல் யூனா மேலே, சாரி பாவம் குழந்தைக்கு ஆல்ரெடி நடக்க முடியாத பிரச்சனை வேறு இருக்குல்ல காலில், நேராக மேலே போய் விழுந்துட யூனா மேலே வந்துட்டு ஜூஸை கொட்டிட, ஆயிஷ் இடியட் பைத்தியமா நீ அப்படின்னு சொல்லி யூனா வந்து கத்தவும், உன்னால தான் நடக்க முடியலல்ல, எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி இவ கத்த. டே பார்க்குறான். யூனா கத்தி பேசுறதை பார்த்துட்டு, யூனா ஜோயா அப்படின்னு சொல்லி சொல்லவும், சாரி டாக்டர் டே இடியட் அப்படின்னு சொல்லி மெக்ஸை பிடிச்சி திட்டி விட்டுட்டு, சாரிம்மா தெரியாமல் கொட்டிட்டேன், வா வா பாத்ரூம்க்கு வா, நானே ஒன்றும் வேணாம் விடு, யூ ஸ்பாயில்டு மை ஷர்ட், சரி கோச்சிக்காத, என் ஷர்ட்டை கூட தரேன் போட்டுக்கோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு யூனா போகிறா பாத்ரூம் பக்கமா. அங்கே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண டப்புன்னு ஜேகே பக்கத்தில் போய் உட்காந்துடுறான். ஜோயா பக்கத்தில் அப்படியே மண்டி போட்டுட்டு உட்காடுறான். இவர்கிட்டே வந்து இதில் சீட்டில் உட்காந்து கை பிடிச்சிட்டு இருப்பாரா. இவன் போயிட்டு அப்படியே மண்டி போட்டு உட்காந்துருக்கானா. மூணும் ஐயோ கடவுளே க்யூட்டாக இருக்குது இந்த மொமெண்ட்டை யோசித்து பார்க்கும்போது. அந்த ஒரு சின்ன வயசில் குட்டி குழந்தைங்களாம் இருக்குங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நிலை ஒரு மொமெண்ட்டில் அவங்க வந்துட்டு இருக்க. ஜோயா அப்படியே ஸ்மைல் பண்ண, அண்ணாவை பார்த்து யார் நீன்னு கேட்டல்ல அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லவும், சாரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. அதை பார்த்துட்டு டே கண் கலங்க. 2 பேரும் பேசுகிறத பார்த்துட்டு, அண்ணா என் பாப்பா அப்படின்னு சொல்லி கை வச்சு காட்ட வயிற்றுல, ஆமாம் உன் பாப்பா, சாரிடா நான் முன்னவே வந்து பார்க்க வரல, அண்ணனால் வர முடியல, சாரி அப்படின்னு சொல்லவும், ஐ நோண்ணா விடு, பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதில்லண்ணா, ஒன்றும் ஆகாதுடா, சரியாகிடும், அம்மா சொன்னாங்கல்ல சரியாகிடும், டே இருக்கான் பார், அவன் டே ப்ளீஸ் டே என் உயிரை கூட எடுத்துக்கோ, ஆனால் சோயா குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சவும் டே பார்க்குறான். 2 பேரையும் பார்த்துட்டு, நீ அவனை அண்ணன்னு கூப்பிட என்ன அண்ணான்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் தரல அப்படின்னு சொல்லவும், ஜோயா இல்லை அண்ணா யூனாக்காக தான், ஐம் சாரி, எப்போவும் நீங்கள் தான் பெரிய பாசமலர் பிரதர் சிஸ்டர், நான் இல்லைல்ல, நான் யார் உங்களுக்கு கசின், ஆனால் அப்படி பழகிருக்கேனா அண்ணா, அண்ணனா தானே நான் நடந்துக்கிறேன், ஆனால் நீங்கள் அண்ணா இல்லைண்ணா
நிஜமா சாரி அப்படின்னு சொல்லி டே ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு ஜோயா எந்திரிக்க ட்ரை பண்ணுறா. ஏ ஏ ஏ என்ன 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 பண்ணுற? இல்லை இல்லை படுத்துக்கோ படுத்துக்கோ, ஒன்றும் இல்லை, விடுடா அண்ணன் சும்மா சும்மா சொன்னேன் கலாய்க்கிறதுக்காக, ஒன்றும் இல்லை அப்படின்னதும், டேய் உன் உயிரை கொடுத்து காப்பாற்ற போறியா ஆ அப்படின்னு சொல்லி டே ஜேகிட்ட கேட்க, எத்தனை தடவை உயிரை கொடுப்ப ஆ? அவ்வளோ பாசமா தங்கச்சி மேலே? தங்கச்சிக்காக இப்போது உயிரை கொடுத்தனா அப்புறம் என் டேயோட ரிவெஞ்சுக்கு நான் எப்படி மறுபடியும் உன் உயிரை எடுக்க முடியும்? உயிர் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் பார்க்குறான், அப்படியே எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க. ஜோயா பார்த்துட்டு, அண்ணா சாரிண்ணா, ப்ளீஸ் அவனை மன்னிச்சிடு, அவன் உன்கிட்ட இருந்து எப்போவும் ஓடிட்டுருக்குது எனக்காக தானா அப்படின்னு சொல்ல, ஜேகே திரும்பி ஹே வாயை மூடு அப்படின்னு சொல்லி வாய் மேலே கை வைக்க, என்ன புரியல அப்படின்றாருட்டே. அது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சோமா, என்ன பண்ணுற ஆ? எனக்குள்ளே உறுத்திட்டே இருக்குண்ணா, செத்தாலும் நான் இந்த பாரத்தை சுமக்க விரும்பல, நான் டே அண்ணாட்ட உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னதும் மெதுவாக இவங்க 2 பேரும் பக்கத்தில் பேசிக்க, நோ 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 இடியட் வாய் மூடு அப்படின்னு சொல்லி மெல்ல 2 பேரும், அதாவது ஜோயா வந்துட்டு அமைதியாகிடுறா. கண்ணெலாம் அப்படியே கண்ணை மூடிட்டு வேறு பக்கம் பார்த்துடுறா, என்னை உண்மையை சொல்ல விட மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் மெல்ல டேயை டே பார்க்குறான். ஏய் 2 வாளும் என்கிட்ட என்ன மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சாச்சா நாங்கள் எதுவும் மறைக்கலையே ஒன்றும் இல்லை டேனா அப்படின்னு சொல்லி சொல்லிட, ஜோயா அண்ணா அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறா. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் ஏய் ஜோ படு, எதுக்கு எந்திரிக்கிற, தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு யூனா வந்து நிற்க, இல்லை டே அண்ணாட்ட அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல வர, ஏ என்ன டே அண்ணா, இன்னைக்கு தான் கூப்பிட ஆரம்பிச்சிருக்கா, அதுக்குள்ளே டே அண்ணான்னு எவ்வளோ உரிமையாக பாசமலைய பொழியிறியம்மா, படு அமைதியா அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல, மெக்ஸை பார்த்துட்டு மெக்ஸு இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. மெக்ஸை பார்த்துட்டு நீ கிளம்பு போயிட்டு உட்காரு சீட்டில் அப்படின்னு சொல்லி யூனா சொல்லவும், ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் ஜேகே ஷர்ட்டை பிடிச்சி தூக்குறா. ரொம்ப ஓவராக போகிற உன் எக்ஸ் கம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி மெதுவாக சொல்ல, ஜேகே பார்க்குறான், சோகமாக இருக்க மூஞ்சி. ஓய் என்னாச்சு அப்படின்னதும் அகைன் ஒரு டர்புலன்ஸை ஃபேஸ் பண்ண லைட்டாக ஷேக் ஆக மெக்ஸு அவளால் நிற்க முடியாமல் தடுமாற மேலே விழுகிறா ஜேகே மேலே. சாரி சாரி அப்படின்னு சொல்லி மெக்ஸ் இது பண்ண, லூஸு என்ன யார்கிட்டையோ சாரி கேட்குற போல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா கேட்கல அப்படிங்கிறா. அந்த நேரம் கரெக்டாக ஹேர் ஹோஸ்டர்ஸ் வந்துட்டு, சாரி மேடம் ப்ளீஸ் சீட்டில் உட்காருங்க, ஃபியூ மினிட் டர்புலன்ஸ் அதிகமாக இருக்குமா, பைலட் சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சீட்டில் உட்கார சொல்ல, சரின்னு அவங்க போக ஜேகே மெதுவாக கையை பிடிச்சி கொண்டு போய் சீட்டில் உட்கார, ஹேர் ஹோஸ்டர்ஸ் ஜோயாவுக்கு நல்லா பெல்ட்லாம் போட்டு டைட் பண்ணுறாங்க. யூனா டேவும் அங்கேயே பக்கத்தில் சீட் பெல்ட் போட்டு அவங்களும் வந்துட்டு ஜோயா பக்கத்துலேயே உட்கார, மெக்ஸு கோச்சிக்கிட்டா. ஏன் அப்படின்னா இவன் ரொம்ப யூனா பக்கமாக என்னதான் சொன்னாலும் அட்டங்காமல் போய்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மெக்ஸு கோச்சிக்க ஜேகேட்ட பேசாமல் விண்டோ வழியாக அப்படியே பார்த்துட்டே வர, ஜேகே பார்க்குறான். ஏய் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நத்திங் அப்படிங்கிறா. வாய்ஸில் என்ன சோகம், எதுவும் பேசலை, அப்படியே அமைதியாக இருக்க. பேசுமா, ஏன் அமைதியாக இருக்க? இல்லை பரவாயில்ல, நானே பயத்தில் இருக்கேன், நீ வேற ஏன் இப்படி பண்ணுற ப்ளீஸ். ஏன் என்ன பயம்? ஜோயா எமோஷனில் உண்மையை உளறிடுவாளோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லவும், என்ன உண்மை ஜேகே மெக்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்குது. பக்கத்தில் டேயோட அம்மா பின்னாடி உட்காந்துருக்காங்களா, இவங்க பேசுறதை கேட்டுட்ருக்காங்க. பின்னாடி பார்த்தா ஜோயா அமைதியாக படுத்திருக்கா, ஏதோ யோசிச்சுட்டு கண்ணில் அப்படியே எப்படி சொல்கிறது சைடில் அப்படியே கண்ணீராக வருது. இவனா பார்க்குறா, ஹே ஏன் அழற, இங்கே பாருடா ஸ்ட்ராங்காக இருக்கணும், நாங்கள் இருக்கோம் ஓகேயா, பயப்படாத அப்படின்னு சொல்லி அவளும் எவ்வளவோ தேத்திக்கிட்டு இருக்கா. டேயும் செல்லம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிக்க ஆறுதலாக அவள் டே கையை இறுக்கி பிடிக்கிறா. இவனா டேயை பார்க்க டேவும் இவனாவை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ண, இந்நேரம் இப்போது இப்படி இருப்போன்னு நினச்சி கூட பார்க்கலல்ல அப்படின்னு இவனா சொல்ல, எப்போ எப்படி இல்லை இந்த மாதிரி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படின்னு இவனா வந்து சொல்லவும், இல்லை ஆக்சுவலி நான் தான் எப்படியும் ஃப்ளைட்டில் இந்நேரம் போயிட்டு வந்திருப்பேனே என் ஊருக்கு. ஸோ நான் நினச்சி பார்த்த மொமெண்ட் தான், உங்களை வச்சுட்டு
நினச்சி பார்க்கலன்னா, இந்த மாரி ஜோயா இப்படி உடம்பு சரியில்லாம படுத்து கிடப்பா, ஒரு பிரைவேட் ஜெட்ல. நம்ம 2 பேரும் ஒண்ணா பக்கத்துல, பக்கத்துல அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல, டேய் பார்த்துட்டு, "ஆ? ஓ! அத சொல்றியா? ஆ ஆமாமா. அது நான் யோசிச்சு கூட பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆனா என்ன இப்போ வேற மாரி இருக்குல்ல? அ ஓகே. ஆம், ஜோயா, ம் உனக்கு ஒன்று தெரியுமா? ஈவினிங் சாரை மீட் பண்ணி அவர் லவ் ஸ்டோரியை கேட்கலான்னு இருந்தேன். வா, இப்போ கேட்கலாமா? போர் அடிக்குதுல்ல அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல, அவள் கொஞ்சம் மைண்டை மாற்றி விடுவோன்னு சொல்லி யூனா நார்மலாக பேச, ஜோயா டேயை பார்க்க, டே அப்படியே ஸ்மைல் பண்ணுறான் ஜோயாவை பார்த்து. பாரு ஜோயா, மேடமுக்கு என் லவ் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி டேயங் சொல்லவும், எனக்கு மட்டும் இல்லை ஜோயாக்கும் தானே அப்படின்னு சொல்லி யூனா பார்க்குறா. அப்படின்னு சொல்லி டே ஜோயாவை பார்க்குறான். டே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ண, என் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ண, ஓ ஆமால, பட் கேட்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யூனா மெதுவாக சொல்ல, அது ஒன்றும் இல்லை, ஈவன் என் அம்மாவுக்கும் தெரியும். ஆனால் நான் இப்போது சொன்னால் அவங்களும் அதை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதனால். ஓ பரவாயில்ல, நீ கேட்குற. அதுவும் இல்லாமல் ஜோயாவும் போர் அடிக்கும்ல ஜோயாவுக்கும், அதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி டே அவன் லவ் ஸ்டோரியை யூனா கிட்டேயும் ஜோயா கிட்டேயும் சொல்லலான்னு பார்க்க, இந்த பக்கம் ஜோயா எனக்கு அது கேட்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்டில் அவன் நினச்சிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறா. இவங்க வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்களா. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் சீட்டில் உட்காந்துட்டு நம்ம ஜேகே மெக்ஸுக்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு பயமாக இருக்குது, ஜோயா எமோஷ்னலில் டேட்டு எதையாச்சும் உளறிக்கிறது கொட்டிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பயப்பட, ஏன் ஜோயா என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லி மெக்ஸ் கேட்க, என் அண்ணா டேயோட லவ், ஜோயாவால் அவன் இழந்த லவ், அவனால் திரும்ப கொண்டு வர முடியாத இடத்துக்கு அந்த பொண்ணு, அவள் பேர் டேயு. வாட்? டேயுவா? டேயு வாவ், ஃபர்ஸ்ட் எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவள் பேர் டேயுன்னு இந்த பக்கம் ஜேகே ஒரு கதை சொல்ல, அதாவது அதே கதையை தான் 2 பாயிண்ட் ஆஃப் வியூவா, ஓகேயா? இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு சொல்ல, இந்த பக்கம் நம்ம டேயுங்க அவள் பேர் டேயு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான்ற மாதிரி ஆரம்பிக்க, இந்த நம்ம யூனா பார்த்துட்டு டேயுவா, பரவாயில்லையே பேர் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல, என் அண்ணா அவன் சம்மர் கேம்பில் பார்த்த பொண்ணு. என் அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் நானும் ஜோயாவும் அங்கே தான் இருந்தோம். எங்களை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க எல்லாரும். அப்படின்னு மெக்ஸு கதை கேட்க, இந்த பக்கம் யூனா அப்படின்னு சொல்லி அவனும், நான் அவளை என்னோடய ஹை ஸ்கூல் சம்மர் கேம்பில் தான் பார்த்தேன் அப்படின்னு டேயுங்க அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்க, அவள் என் ஸ்கூலில் தான், ஸ்கூலில் என்கிட்ட பேசவே மாட்டா. சம்மர் கேம்பில் தான் எங்களுக்குள்ளே ஒரு பாண்டு க்ரியேட் ஆச்சு. அவளுக்கு பெரிய ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு ஆசை, அதுவும் ஒரு நல்ல ஹாரர் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருப்பாள். ஓ பாரா, அவங்க பேர் என்னடா? பேர் இப்போ தானே சொன்னார், மறுபடியும் கேட்குறா யூனா அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இப்போ பொண்ணு பேரை கேட்குறது வந்துட்டு நம்ம மெக்ஸு, ஓகேயா? அந்த பொண்ணு பேர் டேயு, எங்கள் ஸ்கூல் தான். இப்போது நீ எப்படி என் கூட இருக்க? எப்போ பாரு கையை பிடிச்சிட்டு. ரொம்ப தான், நான் யூனாக்காக உன்கிட்ட கொஞ்சம் லைட்டாக உரசி வலிஞ்சு பேசினேன். சீன் போடாது என்ன, உன் கையை பிடிக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவ்வளோலாம் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி இவன் வந்துட்டு கையை விட விலகி போக, ஜேகே பார்க்குறான். அமைதியாக எதுவும் பேசாமல் அவளையே பார்க்க, மெக்ஸு என்னடா எந்த ரியாக்ஷனுமே காணோம் அப்படின்னு மெக்ஸு பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஜேகே மெக்ஸ் பக்கத்தில் போகிறான். அவளை அப்படியே லிப்பில் கிஸ் பண்ண மெக்ஸுக்கு மூச்சு வந்துட்டு அடைக்க, ஹே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போகிறா. லவ் யூ அப்படின்னு ஜேகே சொல்ல, மெக்ஸ் எதுவும் பேசலை. இது என் லவ், என் மெக்ஸ்க்காக நான் காட்டுற லவ். எந்த யூனாக்காகவும் சும்மா பாவலா பண்ணுறதுக்காக உனக்கு நான் கிஸ் பண்ணல, லவ் யூன்னு சொல்லல, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லவும், மெக்ஸ் பார்த்துட்டு லைட்டாக ஆமாம் ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்ட, அம்மா இங்கே தான் உத்து கேட்டுட்ருக்காங்கல்ல, இதுக்கு என்ன பேசுதுங்கன்னு அவங்க பார்த்துட்டு, டேய் ஏன்டா இப்படின்னு சொல்லி புக்கு வச்சு ஃபேஸை மூடிக்க, இந்த காலத்து பசங்களே சரியில்லை ச்சே அப்படின்னு சொல்லி நினைக்க, பக்கத்தில் ஃப்ரெண்டு, ஆன்ட்டி
கண்ணை மூடிக்கோங்க, நானும் இப்படி தான் கொஞ்ச நாளாக கண்டும் காணாமல் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லவும் புக்கு வச்சு மண்டையில் அடிக்கிறாங்க. பா பா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி துரத்தி விட இவனாட்டே கண்ணில் இருந்து லைட்டாக கண்ணீர் வர, ப்ளீஸ் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டேயுவை நினச்சி அழுக ஆரம்பிச்சிட்டாரு போல் டேயுங்க. அதனால் வந்து கண்ணீர் அப்படியே தொடச்சி விட, அழலை, அது நான் தான் காரணம் அவ இறந்ததுக்கு. அவ கேட்டான்னு நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கக்கூடாது. அவளை தொலைச்சிட்டேன். இனி அவளை எப்போ பார்ப்பேன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு சின்ன ஹோப், அவளை திரும்ப ஒரு முறையாவது பார்த்துட மாட்டேன் நான். பார்த்தா நல்லாயிருக்கும். டே அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறான். யூனா பார்க்குறா. ஹே டாக்டர் டே, சாரி. இல்லை வேணாம், நீங்கள் இதுக்கு மேலே சொல்ல வேணாம், போதும். நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லவும் இந்த வார்த்தைகளும் நம்ம டேயோட அம்மா காதில் விழுக அவங்க பார்க்குறாங்க. எப்பேற்பட்ட பொண்ணு, நம்ம பையன் அழுதானா தாங்கிக்க முடியலன்னு சொல்கிற பொண்ணை போயிட்டு நம்ம வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ண, சரி இவன் வந்துட்டு இதுக்கப்புறம் கதை சொல்ல மாட்டான் போல், இதுங்க சொல்கிற கதையாவது நம்ம கேட்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அவங்கள அகைன் பார்ப்பீங்க, ஹோப்பை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி யூனா கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண, இல்லை யூனா அவள் போயிட்டா, அவ்வளோதான், திரும்ப வரமாட்டா. ஆனால் என்னால் முடியல யூனா, அவளை சின்ன வயசுலேருந்து தெரியும், என்கிட்ட பேசவே மாட்டா. ஆனால் அந்த கேம்ப்க்கு அப்புறம் அவள் என்கிட்ட பேசாத நாள் இல்லை. என்னோட என்டையர் லைஃப் அடுத்து ஒரு 50-60 வருஷ வாழ்க்கையை நான் கனவு கண்டு வச்சுருந்தேன் தெரியுமா, அந்த 2 வருஷத்தில். அதனால தான் என்னால் முடியல. அவளை நினச்சாலே எனக்கு அப்படின்னு சொல்லி தொண்டையெல்லாம் வலிக்குது. அப்படியே கஷ்டப்பட, நோ டே ப்ளீஸ் அழாதீங்க, போதும். எனக்கு உங்கள் கதையை கேட்க வேணாம், நீங்கள் கதை சொல்ல வேணாம், என்னங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி இவனை வந்து இது பண்ண, டேயு ரொம்ப நல்ல பொண்ணு, சரியான ஃப்ரீக்கு. உன்ன மாதிரியா? ஆமாம் கிட்டத்தட்ட. இதோ இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கையை காட்ட, அச்சோ அப்படிங்கிறான் ஜங்குக்கு. என்னாச்சு அப்படின்னதும், இல்லை நான் டேட்டூ போட ஆரம்பித்ததும் எனக்கு திடீர்னு ஒரு நாள் டேயோட ஞாபகம் வந்துச்சா, அதனால் அவளோட ஞாபகமாக ஒரு டேட்டூ போட்டிருந்தேன், அதைத்தான் மேனேஜ் பண்ணி விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்ததும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மெக்ஸு பார்க்குறா. இது டேட்டூ போட்டியா அவங்க ஞாபகத்தில்? அடப்பாவி, அவர் லவ் பண்ணாரா, நீ லவ் பண்ணியா ராஜா அப்படின்னு சொல்லி சிரிக்க, ஏய் லூஸு, எனக்கு டேயு லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் எப்படி தெரியுமா, ஏதோ என் அம்மா அப்பா என் கூட இருக்க போல் இருந்துச்சு. அவள் சரியான துரு. அவள் இவன் பேசுகிறேன், பட்டு மரியாதை கொடுத்து தான் பேசுவேன். அவங்க வீடு எங்கேயோ இருக்கும் எங்கள் டவுனோட ஸ்டார்டிங்கில். ஆனால் அவள் முக்கால்வாசி தூரம் என்ன பண்ணுவா, எங்கள் டவுன் எண்டு வர எங்கள் கூட சாரி அவள் ஆளு கூட தான் நடந்து வருவாள் ஸ்கூல் முடிச்சுட்டு. அப்புறம் அவங்க கார் வந்து பிக்கப் பண்ணிட்டு போக சொல்லிடுவா. ஜோயாக்குன்னா டேயு அவ்வளோ ஃபேவரெட்டு. 2 பேரும் பேன்னு சொல்லி கூப்பிட்டுக்குங்க. அப்படியே கதையை உள்ளே கூடி பார்த்தோம்னா, இவங்க அம்மாவுக்கும் இந்த ஸ்டோரிஸ்லாம் பெருசாக தெரியாதா, அதாவது ஜேகே பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இப்போ புதுசாக கேட்க போகிறாங்கல்ல, அதனால் அவங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு டேயோட ஞாபகம் வர அப்படியே வந்து உள்ளே போகிறாங்க எல்லோரும். இதோட முடிச்சுப்போம். சரி கொஞ்சோன்னு சொல்கிறேன். சம்மர் கேம்ப் முடித்து வந்ததுக்கப்புறம் எல்லோரும் நடந்ததை மறந்து பேக் டு த லைஃபுக்கு வந்துட்டு போகிறாங்க. ஜேகேவும் ஸ்கூலில் ஜாயின் பண்ண அவன் அமைதியாக நடந்து வரான். கொஞ்ச நாளாக அவனுக்கு மைண்டே சரியில்லை. எப்படி நல்லா இருக்கும், அம்மா அப்பா வந்துட்டு இல்லையா, ஸோ அதனால் அப்படியே இது பண்ண ஜோயா வரா. அது கையில் என்ன பண்ணுது, இவன் ஸ்கேட் போர்டை தூக்கிட்டு வருது கையில். ஸ்கூல் கிட்ட போகவும் குக்கி அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு. ஆனால் ஜேகே திரும்பி பார்க்கல, அவன் பாட்டுக்கு போக ஜோயா திரும்பி பார்க்குறா. அண்ணா 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 நில்லுண்ணா, டே அண்ணா கூப்பிட்றாரு பாரு அப்படின்னு சொல்லவும், நீ கிளாஸ் போ அப்படின்னு சொல்லி அவகிட்ட அந்த ஸ்கேட் போர்டை வாங்க. டேய் குழந்தைட்ட ஏன்டா ஸ்கேட் போர்டு கொடுத்து தூக்கிட்டு நடந்து வைக்கிற அப்படின்னு சொல்லி டே வந்துட்டு ஜோயா வந்து தூக்கிட்டு வந்தால, அதை பார்த்ததுமே அவருக்கு வந்துட்டு முடியலை. குழந்தைகிட்ட ஏன்டா வெயிட்டை கொடுத்து தூக்கிட்டு வர சொல்கிற அப்படின்னும், இல்லை அண்ணா எப்போவும் ஸ்கேட் போர்டில் தானே வருவான், இன்றைக்கி நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் இனிமேல் ஸ்கேட் போர்டை தூக்கி போட்டுட்டான், அதனால தான் நான் ஸ்கேட் போர்டை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இது சொல்லவும், ஏன்
நீ ஸ்கேட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி டே கேட்க, இல்லை நான் கம்பல் பண்ணி ரைட் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிக்கிறா. டேய் என்னாச்சு, ஏன் மூஞ்சி இப்படி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி டே கேட்க, காலையில் உங்களை நான் வீட்டில் தேடிட்டு இருக்கேன், என்னை விட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜேகே போக, கூப்பிட்றேன்ல இருடா அப்படின்னு சொல்லிட்டு டே பின்னாடியே போக, கையை விடு அப்படின்னு சொல்லி முரண்டு பிடிக்க, ஓய் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு, என்ன என்ன இங்கே டே சோடா புட்டி, என்ன ஜூனியர் பசங்களை ரேக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு டேயை வந்து தள்ளி விட ஷர்ட்டை பிடிச்சி மிரட்டுறா, அடிக்க போகிறா. ஜேகே சரட்டுன்னு எதிர வந்து நிற்கிறான். அந்த பொண்ணு ஒரு முறைக்க, டேய் நீ என்ன முறைக்கிற, உனக்காக தானே நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சீனியரு ஜேகே ஜூனியரில். ஸோ அதனால் ஒரு பொண்ணு வந்துட்டு சீனியர் பையன் ஜூனியர் பையனை வந்துட்டு ரேக் பண்ணுறான் போல், புள்ளி பண்ணுறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள புந்து நம்ம டே கண்ணாடி போட்டிருப்பாருன்னு சொன்னல, அவனை போய் மிரட்டுறா, ஏய் சோடா புட்டி என்ன ஜூனியர் பசங்களை ரேக் பண்ணுறியாடா, வெக்கமா இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ போயிட்டு சண்டைக்கு போகவும் ஜேகே வந்து முன்னாடி நின்று முறைக்கிறான். அவங்க அண்ணா மேலே கையை வச்சதும் செம்ம கோவம் வருது. டேய் நீ என்ன முறைக்கிற, உனக்கு அதானே நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னதும், உங்ககிட்ட கேட்டேனா, அவன் என் அண்ணன். ஓ அப்படியா, அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் ஸ்கூலில் பிரச்சனை பண்ணால் அவ்வளோதான், நான் வந்து கேட்பேன், ஏய் சோடா புட்டி அப்படின்னு சொல்லி இவன் மறுபடியும் இது பண்ண, ஏய் சோடா புட்டின்னு சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி டேயுவை பிடிச்சி தள்ளி விட, எஸ் வேற யார், நம்ம டேயு தான். அவள் வந்துட்டு வேணும்னே இவங்க 2 பேரும் ஏதோ சண்டை போடுறத தூரத்துலேருந்து பார்த்துட்டு இவள் உள்ள குறுக்கால புந்து 2 பேர்த்தையும் கலாய்க்க, இவள் ஜேகே வந்துட்டு அடிக்க போகிறா. தள்ளியா விடுற உன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா, என்ன அண்ணனுங்களை அடிக்கிறியா எங்கள் அண்ணனை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அப்படின்னு ஸ்கேட் போர்டை தூக்கிட்டு அடிக்க வரா. ஆஷ் அடி பாவி அப்படின்னு சொல்லி பயந்து டே பின்னாடி போயிட்டு ஒளிய, இந்த பக்கம் பார்த்தா ஆப்போசிட்டில் ஜேகேவும் நம்ம ஜோயாவும் இந்த ஜாக்கி சானோட அந்த லாஸ்ட் தீமில் முடிகிறப்போ அந்த ஒரு போஸ்டில் நிற்பாங்களே அந்த மாதிரி வந்து டேயுவை அடிக்கிறதுக்காக நிற்க, காப்பாத்துறா உன் தங்கச்சி அடிக்க வரா பாரு அப்படின்னு சொல்ல, உனக்கு தேவைதான் அவட்டையும் வம்பு பண்ணுற அப்படின்னதும், ஜோ 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 அவள் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி டேயும் சொல்ல, ஃப்ரெண்டா, வாடி என் அண்ணா பின்னாடி ஏன் ஒளியிற அப்படின்னு சொல்லி ஜோயா கேட்க, வாடியா அட்டிங் வாயாடி அப்படின்னு சொல்லி இவ சொல்லவும், நீ தான் வாயாடி அப்படின்னு 2 அடிச்சுக்குதுங்க. ஜோயா கையை பிடிச்சி குக்கி இழுக்கிறான், விடு வா ஜோ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, டே பார்க்குறான், நில்லுடா ஹர்ட்டிங்காக இருக்குடா, என்கிட்ட ஏன் பேச மாட்டேற, என்னாச்சு உனக்கு, டேய் நம்புடா கண்டிப்பாக நல்லது நடக்கும், திரும்ப வந்துடுவாங்கடா அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி இவன் கொஞ்சம் டேயை வந்துட்டு ஆறுதல் படுத்த, ஆனால் ஜேகே வந்து ஆறுதல் படுத்த, ஆனால் ஜேகே கண்டுக்கல, அப்படியே போகிறான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி டேயு கேட்க, ஒன்றும் இல்லை டேயு விடு அப்படின்னு சொல்லவும், இரு நான் பார்த்துக்கிறேன், என் ஆளை ஒருத்தன் ஹர்ட் பண்ணுறான்னா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது மறுபடியும் பின்னாடி போக, ஜாங்குக் இருடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஓகே இங்கே முடிப்போம், கரெக்டாக இங்கே முடிப்போம், இங்கே முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு வந்துட்டு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நான் நாளைக்கு வந்து போடுவேன், நீங்கள் என்ன நம்பலாம். ஓகேயா, ஃபைன், டாடா பை பை, டேக் கேர், அன்யாங் சாகுடீஸ், லவ் யூ லாட், மிஸ் யூ லாட், பை பை.